ஹாய் ஆல் வெல்கம் டு டுடேஸ் கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா, இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் IATA. ஸோ இது 81st ஆனுவல் மீட்டிங் அப்படின்னு சொல்லப்படுது. வேர்ல்டு ஏர் டிரான்ஸ்போர்ட் சம்மிட் வந்து நடந்துட்டுருக்கு. 1st to 3rd ஜூன் வரைக்கும் பாரத் மண்டபம் நியூ டெல்லியில் வந்து இது நடந்துட்டுருக்கு. ஸோ இந்தியாவில் 42 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது நடக்குது. ஸோ IATA அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு குளோபல் ட்ரேட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. ஸோ இன்டர்நேஷ்னல் ஏர்லைன் இந்த ஃப்ளைட்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஒரு சம்மிட்டாக தான் வந்து இது பார்க்கப்படுது. அது எப்படியெல்லாம் டெவலப் பண்ணலாம் அதெல்லாம். ஸோ இந்த வருஷம் இந்த IATA வந்து நம்ம இந்தியாவில் பாரத் மண்டபம் நியூ டெல்லியில் தான் நடக்குது. செகண்ட் நியூஸ், ADB பிரசிடென்ட் அனௌன்சஸ் $10 billion பிளான் ஃபார் இந்தியாஸ் அர்பன் டெவலப்மெண்ட். ஸோ ADB அதாவது ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் இருக்கு இல்லையா, ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 83,000 crore வரைக்கும் வந்து நம்ம இந்தியாவுக்கு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு கொடுக்குறாங்க. எதுக்காகனா அர்பன் டெவலப்மெண்ட், மெட்ரோ நெட்வொர்க் எக்ஸ்பேன்ஷன், இந்த 2 விஷயத்துக்காக மெயினாக வந்து நமக்கு 83,000 crores வந்து நமக்கு அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ADB பிரசிடென்ட் யாருன்னா மசாட்டோ காண்டா. இவர் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியை மீட் பண்ணுறப்போ இந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஓகே, மசாட்டோ காண்டா. நெக்ஸ்ட் நியூஸ், குமார் மங்கலம் பிர்லா honored with USISPF Global Leadership Award 2025. ஸோ குமார் மங்கலம் பிர்லா இருக்கார் இல்லையா, இவர் தான் வந்து ஆதித்யா பிர்லா குரூப்போடைய சேர்மன் குமார் மங்கலம் பிர்லா. ஸோ இவர் என்னென்னா குளோபல் லீடர்ஷிப் அவார்டு வந்து இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. யாருன்னா US இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஃபோரம், USISPF. ஓகே, யூஎஸும் இந்தியாவும் வந்து ஒரு 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 பார்ட்னர்ஷிப்பில் இருக்குது. இந்த ஃபோரமில் தான் வந்து ஆதித்யா பிர்லாவுடைய சேர்மனான குமார் மங்கலம் பிர்லாவுக்கு இந்த அவார்டு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், ஃபார் ஹிஸ் கான்ட்ரிபியூஷன் டு ஸ்ட்ரென்தனிங் US இந்தியா ரிலேஷன்ஸ். ஸோ இது வந்து 8th USISPF லீடர்ஷிப் சம்மிட் வந்து நடந்துச்சு வாஷிங்டனில். அங்கே தான் வந்து இந்த அவார்டு வந்து அவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு $15 billion வரைக்கும் யூஎஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. 5,400 பீப்புள் வந்து எம்ப்ளாயர்ஸ் இருக்காங்க. 15 US ஸ்டேட்ஸில் வந்து பிர்லா குரூப்பில் யூஎஸில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேவா, ஸோ இதனால தான் வந்து யூஎஸ்க்கும் இந்தியாவுக்கும் நடுவில் இருக்கிற பார்ட்னர்ஷிப் இவர் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுனால தான் இந்த ஃபோரமில் இவருக்கு வந்து அந்த அவார்ட் கொடுக்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட், G7 சம்மிட் 2025. ஸோ 51st ஆனுவல் G7 சம்மிட் வந்து கனன்ஸ்கிஸ் அல்பர்டா கனடாவில் வந்து நடக்க போகுது. கனடாவில். ஓகே, ஸோ 15th to 17th ஜூன் வந்து இது பிளான் பண்ணியிருக்காங்க. இது வந்து 50th ஆனிவர்சரி ஆஃப் G7 சம்மிட், அதாவது 50 வருஷம் முடிஞ்சு 51வது வருஷத்தில் அடி வைக்க போகிறோம். ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் சிக்னிஃபிகண்ட்டாக பார்க்குறாங்க. இந்த G7ல் எந்தெந்த கண்ட்ரிஸ் இருக்கும் அப்படின்னா கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், UK, USA. அப்புறம் வைல் த யூரோப்பியன் யூனியன் ஆல்சோ பார்ட்டிசிபேட்ஸ். அது வந்து யூரோப்பியன் யூனியன் வந்து அதோடைய ஃபார்மல் மெம்பர் கிடையாது, ஆனால் இந்த G7 குரூப்ஸில் வந்து அது பார்ட்டிசிபேட் பண்ணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதுதான் குளோபலாக இருக்கிற 7 இம்பார்ட்டண்ட் கண்ட்ரிஸ். இது எல்லாமே வந்து 50 இயர்ஸ் ஆஃப் அந்த G7 சம்மிட் முடிஞ்சிச்சு. இப்போ 51st சம்மிட் கனடாவில் நடக்க போகுது, கனன்ஸ்கிஸ் அல்பர்டால். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், Shailendra Nath Gupta appointed as new Director General Defense Estates. ஸோ 1st ஜூன் அன்னைக்கு ஷைலேந்திர நாத் குப்தா இவர் தான். ஸோ ஹீ டுக் ஓவர் ஆஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் எஸ்டேட்ஸ், DGDE, அண்ட் ஆர்கனைசேஷன் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிஃபென்ஸ் லேண்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் கென்டோன்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அக்ராஸ் இந்தியா. ஸோ டிஃபென்ஸுக்கு சம்மந்தப்பட்ட லேண்ட் எல்லாம் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன் தான் வந்து இந்த DGDE எஸ்டேட்ஸ், டிஃபென்ஸோடைய லேண்ட்ஸை பார்த்துக்கிறது. இதோடைய புது டைரக்டர் ஜெனரலாக தான் வந்து ஷைலேந்திர நாத் குப்தா இப்போது சார்ஜ் எடுத்திருக்காரு. இவரும் வந்து ஒரு 1990 பேட்ச் ஆஃபீஸர் தான் அண்ட் 30 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அட்மினிஸ்ட்ரேஷனில். 6th நியூஸ், RCB won the first IPL title after a wait of 18 years. ஸோ 18 வருஷம் கழிச்சு RCB வந்து டைட்டில் வின் பண்ணியிருக்கு பை டிஃபீட்டிங் பஞ்சாப் கிங்ஸ் பை 6 runs வித்தியாசத்தில் தான் வந்து இவங்க வின் பண்ணியிருக்காங்க. இது எங்கே நடந்துச்சுன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் நடந்துச்சு 3rd ஜூன் அன்னைக்கு. ஸோ இதுதான் வந்து RCBயோடைய 4th ஃபைனல் அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவங்க வந்து வின்னராகவும் வந்திருக்காங்க. 4 times ஃபைனல்ஸ் வந்திருக்காங்க, ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ விராட் கோலி won the trophy for the first time despite being associated with the team since 2008. ஸோ 2008லேருந்து அவர் இருந்தாலும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவர் வந்து வின் பண்ணியிருக்காரு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச நியூஸ் தான். நெக்ஸ்ட்,
Lee Jae-myung won the election, became the 14th president of South Korea. ஸோ 4th June 2025 அப்போ லீ ஜே மியூங் இவர் தான் வந்து சவுத் கொரியாவுடைய 14th பிரசிடெண்ட்டாக இப்போது வின் பண்ணியிருக்காரு, சியோலில் இருக்கார். ஸோ இந்த பை எலெக்ஷன் வந்து 3rd June நடந்திருக்கு. ஸோ ஏன்னா வந்து பழைய பிரசிடெண்ட்டான யூன் சுக் யோல் வந்து இம்பீச் பண்ணிட்டாங்க. அதாவது அவர் மேலே ஏதாச்சும் ஒரு இஷ்யூஸ் இருந்ததுனால அவரை வந்து தூக்கிட்டு இப்போ இவர் வந்து பை எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி June 3rd அன்னைக்கு இவரை வந்து ரீஎலெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ யூன் சூக் யோல் வந்து வாஸ் ரிமூவ்ட் ஃப்ரம் ஆஃபீஸ் ஆன் December 3, 2024 ஆஃப்டர் இம்போசிங் மார்ஷியல் லா. ஸோ அவர் மேலே வந்து மார்ஷியல் லா வந்து போட்டிருக்காங்க. ஸோ பார்லிமெண்ட்லேருந்து அப்போசிஷன் இருந்தனால அந்த மார்ஷல் லா தூக்கிட்டாங்க. ஆனால் வந்து ஹீ இஸ் நாட் அ பிரசிடென்ட் எனிமோர், ஹி வாஸ் இம்பீச்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி இப்போ புதுசாக யார் வந்திருக்காங்கன்னா லீ ஜே மியூங் இவர் தான் வந்து புது பிரசிடென்ட் ஆஃப் சவுத் கொரியா. லாஸ்ட் நியூஸ், இந்தியா லான்ச்சஸ் த்ருவா பாலிசி ஃபார் டிஜிட்டல் அட்ரஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு புது பாலிசியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது பேர் தான் த்ருவா, அதாவது டிஜிட்டல் ஹப் ஃபார் ரெஃபரன்ஸ் அண்ட் யூனிக் வர்ச்சுவல் அட்ரஸ். ஸோ இதோடைய மேஜர் எய்ம் என்னென்னா ஒரு கரெக்டான அட்ரஸிங் சிஸ்டம் வந்து கொண்டு வரணும் இந்தியாவில் அப்படிங்கிறது தான். ஏன்னா நிறைய டெலிவரிஸ் பண்ணுறப்போ வந்து போஸ்டல் டிபார்ட்மெண்ட் தான் வந்து டெலிவரிஸ்லாம் மேஜராக இன்வால்வ் ஆகிருக்கும். ஸோ அவங்களுக்கு அதில் என்னென்ன இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணுறாங்களோ அதையெல்லாம் வந்து கரெக்டாக ஸ்டாண்டர்டைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து மேஜராக பார்க்கப்படுது. இதனால தான் வந்து இந்த த்ருவா அப்படிங்கிற ஒரு பாலிசியை அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்போ என்ன ஆகும்னா டெலிவரியும் அக்யூரேட்டாக இருக்கும். ஸோ இனிமேல் எல்லாம் டிஜிட்டலைஸ்டாக கொண்டு வர போகிறாங்க த்ருவா மூலயமா. ஓகே, ஸோ இப்போ கொஷின்ஸ் பார்த்துடலாம். எங்கே வந்து 81st ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் அண்ட் வேர்ல்டு ஏர் டிரான்ஸ்போர்ட் சப்மிட் ஆஃப் IATA ஹெல்ட் அப்படின்னா நியூ டெல்லியில் தான் நடந்துச்சு, ரிலேட்டட் டு ஃப்ளைட்ஸ். ஓகே, ஏர் டிரான்ஸ்போர்ட். அப்புறம் எவ்வளோ வந்து ஏடிபி ஏஷியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்து இந்தியாவில் நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்கன்னா $10 billion, அதாவது இந்தியன் ருபீஸில் 83,000 crores வந்து ஏடிபி பேங்க் வந்து நம்மளை இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ குமாரமங்கலம் பிர்லாக்கு எந்த அவார்டு கொடுத்தாங்கன்னா குளோபல் லீடர்ஷிப் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இவர் வந்து சேர்மன் ஆஃப் ஆதித்யா பிர்லா குரூப்ஸ். இது எதுக்காகனா யூஎஸும் இந்தியாவும் வந்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பில் ஸ்ட்ராட்டஜிக்காக இவர் வேலை செய்ய ஒரு நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் எங்கே வந்து 51st ஆனுவல் G7 மீட்டிங் வந்து எங்கே நடக்க போகுதுன்னா கனடாவில் கனகிஸ் அல்பர்ட்டாவில் நடக்க போகுது. இதில் மேஜரான கண்ட்ரிஸ் என்னென்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒன், யார் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் எஸ்டேட் DGDE யார் இப்போ புதுசாக வந்து டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட லேண்ட்ஸ் எல்லாம் வந்து யார் மேஜராக கண்ட்ரோல் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஷைலேந்திரநாத் குப்தா. நெக்ஸ்ட் யார் வந்து IPL 2025 உடைய வின்னர்னா RCB. ஓகே, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். அண்ட் தென் லே ஜே மியூங் வந்து எந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட்னா சவுத் கொரியாவுடைய பிரசிடென்ட். இவர் தான் இனிமேல் புது பிரசிடெண்ட்டாக வந்து இவர் எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காரு. நெக்ஸ்ட், அண்டர் வாட் நேம் ஹேஸ் த போஸ்டல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா ரிலீஸ் நியூ டிஜிட்டல் அட்ரஸிங் பாலிசி அப்படின்னா த்ருவா. ஸோ த்ருவா அப்படிங்கிறது நியூ டிஜிட்டல் அட்ரஸிங் பாலிசி ரிலீஸ்டு பை தி போஸ்டல் டிபார்ட்மெண்ட். ஒன்லைனர்ஸ். ஸோ IPL வந்து ஃபைனலாக எங்கே விளையாடினாங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் இங்கே வந்து RCB வின் பண்ணாங்க. அப்புறம் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் IATA எங்கே இருக்குன்னா மான்ட்ரியல் கனடாவில் தான் வந்து இந்த IATA அதாவது இன்டர்நேஷ்னல் ஏர் டிரான்ஸ்போர்ட்கான ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கனடாவில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. ஷைலேந்திரநாத் குப்தா வந்து ஒரு IDEF ஆஃபீஸர். எந்த பேட்ச்னா 1990 பேட்ச். இப்போ இவர் தான் வந்து புதிய டிஃபென்ஸ் எஸ்டேட்கான ஒரு சேர்மனாக இவர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணப்பட்டிருக்காரு. நெக்ஸ்ட்டு கேப்டன் ஆஃப் RCB வந்து ராஜத் பட்டிதார். இவர் தான் வந்து RCBயோடைய கேப்டனாக இருந்திருக்காரு. இவருடைய கேப்டன்ஷிப்பில் தான் வின் பண்ணியிருக்காங்க ராஜத் பட்டிதார். யார் வந்து G7 கண்ட்ரிஸோடைய மெம்பர்ஸ் அப்படின்னா கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டலி, ஜப்பான், UK, USA. ஸோ யூரோப்பியன் யூனியன் வந்து மெம்பர் கிடையாது, ஆனால் இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஃபுல் ஃபார்ம் ஆஃப் USISPFனா யுனைடெட் ஸ்டேட்ஸ் இந்தியா ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் ஃபோரம். ஸோ இதில் தான் வந்து குமார் பிர்லாக்கு வந்து அவங்க அந்த குளோபல் லீடர்ஷிப் அவார்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் டிஃபென்ஸ் எஸ்டேட்ஸ் வந்து எந்த மினிஸ்ட்ரிக்குள்ளே வரும்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்குள்ள தான்
அவங்க வந்து வேலை செய்வாங்க. த்ருவா பாலிசி வந்து ஆதார் அண்ட் யூபிஐ இந்த மாதிரி த்ருவாவும் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாலிசியாக மாறிடும் அப்படின்னு கேட்குறாங்க. வில் பிகம் அ பார்ட் ஆஃப் விச் டிஜிட்டல் பப்ளிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னா ஆதார் அண்ட் யூபிஐயோடைய பார்ட்டாக த்ருவாவும் மாறிடும். நெக்ஸ்ட்டு ஏடிபி பிரசிடென்ட் மசாத்தோ கனாடா வந்து யாருக்கு வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, இந்த மாதிரி நமக்கு $10 பில்லியன் வந்து நம்ம இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க ஏடிபி. ஓகே, யாருக்கு இதை சொன்னாங்கன்னா நரேந்திர மோடி கிட்ட சொல்லியிருக்காரு. நெக்ஸ்ட்டு கேபிட்டல் ஆஃப் சவுத் கொரியா வந்து சியோல். ஓகே, இப்போ அதோடைய புது பிரசிடென்ட் வந்து எலெக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. அவருடைய பேர் தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீ ஜே யுங். இவர் தான் லீ ஜே யுங். ஓகே, சவுத் கொரியாவுடைய கேபிட்டல் சியோல். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் நியூஸ். இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க டூ ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல். தேங்க்யூ.